குளத்தூரில் பணியாற்றி வரும் திரு மணிமாறன் எஸ்ஐ அவர்கள் ஏற்கனவே கங்கவழியில் இருந்தபோது அவர் மேலே பல புகார்கள் எஸ்பிகிட்ட கொடுத்துருந்தோம். யார் இந்த கோபாலகிருஷ்ணன்? கொளத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் மணிமாறனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? தெற்கு காடு ஆத்தூரைச் சேர்ந்த இவர் தற்போது வாழப்பாடியில் வசித்து வருகிறார். இவர் மீது குண்டாஸ் உட்பட 4 வழக்குகள் உள்ளது. சேலம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் ஆட்கடத்தல் வழக்கில் 25/10/2019 குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்துள்ளார். தலைவாசல் காவல் நிலையத்தில் 2 வழக்கும், வாழப்பாடி காவல் நிலையத்தில் 1 வழக்கும் போடப்பட்டுள்ளது. இவர் வழக்கறிஞர் போன்று உடை அணிந்து அரசு அலுவலகங்களுக்கு ஆட்களுடன் சென்று உயர் அதிகாரிகளை தெரியும் என்று கூறி மிரட்டி பணம் வசூலித்ததாகவும், கிராமப்புறங்களில் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும், தனியார் நிறுவனங்களை மிரட்டி பணம் வசூல் செய்ததாகவும், சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டதாகவும், அரசு மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. விவசாய சங்க தலைவர் என்று கூறி வரும் இவரை 17/2/2019 அன்று வாழப்பாடி காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளராக இருந்த மணிமாறன் அவர்கள் வெள்ளாளகுண்டம் பொறுப்பு கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரசு பணியினை செய்ய விடாமல் தடுத்ததாகவும், சாலை மறியலில் ஈடுபட்டு கொண்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியதாகவும், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்ததாகவும் கோபாலகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளார். உதவி ஆய்வாளர் மணிமாறன் அவர்களை பழிவாங்கும் நோக்கில் சில குற்ற பின்னணியில் உள்ளவர்களுடன் ஒன்று சேர்ந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறாரா கோபாலகிருஷ்ணன் என்ற கேள்வி நம்மில் எழுகிறது. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நீதி சட்டம் 2023 சட்டப்பிரிவு 248 படி ஒருவருக்கு கேடு செய்யும் எண்ணத்துடன் பொய்யான குற்றச்சாட்டுதலுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். சட்டப்பிரிவு 356 படி எவரை பற்றியேனும் வாய்மொழியால் அல்லது எழுத்து மூலம் அல்லது அடையாளங்களால் அல்லது பார்க்கக்கூடிய உருவ அமைப்புகளால் பழி தூற்றி அத்தகருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்ற உட்கருத்துடன் அல்லது அந்த பழிச்சாட்டுதல் பங்கப்படுத்தும் என்று அறிந்து அல்லது நம்ப காரணம் பெற்றிருந்து வெளியிடுகிற ஒருவர் அவதூறு செய்வதாக சொல்லப்படுகிறார். இதற்கு 2 ஆண்டு வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் என கூறுகிறது. சட்டப்பிரிவு 351(1) படி ஒருவருடைய உடலுக்கு, பெயருக்கு அல்லது சொத்துக்கு அவர் அக்கறை கொண்டுள்ள ஒருவரின் உடலுக்கு அல்லது பெயருக்கு கேடு இழைப்பதாக அவருக்கு பீதி விளைவிக்கும் உட்கருத்துடன் சட்டத்திற்கு புறம்பாக அச்சுறுத்துகிற ஒருவர் மிரட்டல் குற்றம் செய்தவர் ஆவார். மிரட்டல் குற்றம் செய்கிற ஒருவர் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமே விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். பிரிவு 351(4) படி ஒரு மொட்டை கடிதம் எழுதுபவர் அல்லது மிரட்டல் செய்பவர் தனது பெயர் அல்லது இருப்பிடத்தை மறைக்க முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொண்டு மிரட்டுதல் குற்றம் செய்கிற போது கூடுதலாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும். சமீப காலமாக சமூக விரோதிகள், குற்ற பின்னணியில் உள்ள குற்றவாளிகள், ரவுடித்தனம் செய்பவர்கள், ஏமாற்று குற்றங்களில் ஈடுபடுபவர்கள், இது போன்ற சட்டத்தை மீறிய குற்றச்செயல்களில் வழக்கமாகவே ஈடுபடும் குற்றவாளிகள் ஒன்று சேர்ந்து கொண்டு நேர்மையாக செயல்படும் அரசு அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்தல், அவதூறு பரப்புதல், மொட்டை கடுதாசி போடுதல் போன்ற கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் மீது மேலே கண்ட சட்ட பிரிவுகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே நேர்மையான அரசு அதிகாரிகள் திறம்பட பணியாற்ற முடியும் என்பது உண்மை.